ரெட் ஹீஃபர், அதாவது சிவப்பு கிடாரி. இந்த சிவப்பு கிடாரை பத்தி ஏற்கனவே பல முறை நம்ம செய்தியில் சொல்லியிருக்கிறோம். இப்போ சிவப்பு கிடாரிகள் எருசலேம் பட்டணத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது. இந்த சிவப்பு கிடாரியை பத்தி என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி அது வந்து ஊனம் இல்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததும். இதுல அவங்க அந்த ஊனம் இல்லாததெல்லாம் பார்த்துருவாங்க, நுகத்தடிக்கு உட்படாதது கூட பண்ணிட முடியும். ஆனால் பழுதற்றதும் இருக்கு இல்லையா, அந்த பழுதற்றதுனா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த சிவப்பு கிடாரி அலையில இருந்து கால் வரைக்கும் இன்ச் பை இன்ச்சா அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கருப்பு முடி கூட அதுல இருக்கக்கூடாது, ஒரு அந்த சிவப்பு முடியை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான செக்அப் பண்ணி அப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் கொண்டு வரப்பட்டு விட்டது. அதாவது 2012 ஆகஸ்ட் மாதம் ஒரு சிவப்பு கிடாரி பிறந்தது. அதுதான் அபிஷியலாக சிவப்பு கிடாரி பிறந்தது. ஆனா இப்போ வளர்ந்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் அதாவது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளாக அது வந்து பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நியாயப்பிரமாண நியதி. அதன்படி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடுத்து ஒரு 3 சிவப்பு கிடாரி வந்திருக்கு. இதையும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப ரபிமார்கள்லாம் என்ன சொல்றாங்க, சீக்கிரத்தில் எங்கள் தேவாலயம் கட்டப்பட போகிறது, அதற்கான ஆயத்தம் தான் இப்ப சிவப்பு கிடாரி எருசலேமுக்குள் பலிப்பொருள் வந்து விட்டது அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ பலிப்பொருள் வந்துருச்சு, அவங்க எதிர்பார்த்த சிவப்பு கிடாரி கிடைச்சிருச்சு, அவங்க தேவாலயம் கட்டுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 3வது தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, கண்டிப்பா வரும். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாண ஆலயம் வரும்போது கிருபையின் பிரமாண ஆலயம், சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆலயம் இந்த பூமியில் இருக்காது. நம்ம எடுத்துக்கொண்டு ஆண்டவர் போவார். ஏன்னா 2 ஆலயமும் ஒன்னா பூமியில் இருக்க முடியாது. நம்ம சீக்கிரம் எடுக்கும்படி ஆண்டவர் வருவார். இதெல்லாம் நமக்கு மிக முக்கிய அடையாளங்களாக இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக இவைகள் நிறைவேற தொடங்கிவிட்டது. நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வருவார். ஆயத்தப்படுவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம்.